அடுத்த முகூர்த்த நாள் சும்மாவே 1000 சென்டிமெண்ட் பார்த்துட்டு இருக்க சினிமாக்காரங்களுக்கு சொல்லவா வேணும். கோடம்பாக்கத்துல திரும்பிய இடம் எல்லாமே தீபாராதனை தான். நடிகர் விக்ரம் பிரபு சொந்த பட நிறுவனம் ஒன்று இன்னைக்கு படு விமர்சையா தொடங்கினாரு. ஏற்கனவே தான் சிவாஜி ப்ரொடக்ஷன் இருக்கே, அப்புறம் என்னத்துக்கா அப்படின்னு சிலர் மோவாவை திருப்பினாலும் அவரோட திட்டமே வேற அப்படின்ற கிசுகிசுப்பும் கேக்குது. பெருசா ஒன்றும் இல்லை, அவரது மார்க்கெட் வேல்யூ என்னன்னு அவருக்கே தெரியலையா. அவர் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை தயங்கி தயங்கி கேட்டாலும் தந்துட்டா போச்சு அப்படின்றாங்களாம் தயாரிப்பாளர்கள். எவ்வளவு அதிகம் கேட்டாலும் இந்த பதிலையே சொன்னா அங்குதான் பொறி தட்டி இருக்கு நடிப்பு மவராசனுடைய பேரனுக்கு. நம்மளே 10 பைசா விடாம கணக்கு பார்த்து காசு போட்டு நல்லா விளைஞ்சதும் பணத்தை அலக்கு வச்சு பறிக்கணும். அந்த நேரத்துல தெரியும்ல ஒரிஜினல் நிலவரம். சரி போகட்டும், நம்ம அஜித் மேட்ருக்கு வருவோம். அஜித் அட்வான்ஸ் வாங்கி பல மாசங்கள் ஆகியும் டயருக்கு எப்பயா காத்தடிப்பீங்க அப்படின்னு கேட்காத குறையா கிடப்புல போட்டுட்டாங்களாம். போன வாரம் போன மாசம் ஆகி போன மாசம் போன வருஷம் ஆகிறதுக்குள்ள பூஜையை போட்டுடணும் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்காங்களாம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ். நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் எல்லாம் பார்த்து இன்னைக்கு குத்துவிளக்கேத்தி ஆஃபீஸ் பூஜை போடப்பட்டது. போன படத்துக்கு ஆஃபீஸ் பூஜைக்கு மட்டும் வந்த அஜித் அதுக்கப்புறம் படம் தொடர்பான எதுக்குமே வரல. இந்த முறை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம். ஆஃபீஸ் பூஜைக்கே வரல, விடைய முதல்ல எழுதிட்டு கணக்கு வழக்குகளை கடைசியா போடுற வித்தியாசமான கணக்கு வாத்தியார் தான் அஜித். உலக நிறைந்த ரசிகர்கள் சார்பில் பலமா அவருக்கு ஒரு ஓஹோ